அன்பு உள்ளங்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம பெரிய புராணம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 63 நாயன்மார்களை பற்றியும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இப்போ பார்க்க போகிறது சாக்கிய நாயனார். சாக்கிய நாயனார், இந்த சாக்கிய நாயனாருங்கிறது பின்னால் வந்த பேர் தான். முதல்ல அவருக்கு என்ன பேருன்னு தெரியல. சங்கமங்கைன்னு ஒரு ஊர் தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. அந்த சங்கமங்கையில் இப்போ இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியல. இந்த சாக்கிய மதமும் நான் கேள்விப்படலை, படிக்கலை, புராணத்தில் இருக்கும் சொல்கிறேன். இந்த சங்கமங்கைங்கிற ஊரில் ஒரு வேளாளர் இருந்திருக்காரு. அவர் கல்வியில் ரொம்ப சிறந்தவர், நல்ல வசதியானவர், பக்தி மிக்கவர், நமது கலாச்சாரத்தை கடைப்பிடிப்பவர். அப்படி இருந்ததுனால அவர் நம்ம நிறைய புத்தகங்கள் படித்தார். பிறப்பு இருக்குது, இறப்பு இருக்குது, இறப்புக்கு பின்னாலும் பிறப்பு இருக்குதுன்னு படித்தார். அப்படின்னு சொன்னால் இந்த பிறப்பு இல்லாத எதுக்கு பிறக்கணும், இறந்துட்டா மறுபடியும் பிறக்காட்ட என்ன அப்படின்னு யோசித்தார். அப்படி ஒரு ஏதாவது இருக்குதா, அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்குதா, அப்படி ஏதாவது ஒரு குறிக்கோள் உள்ள மதம் இருக்குதா, சாமி இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும்னு நினச்சி அவர் சங்கமங்கையிலேருந்து காஞ்சிபுரத்துக்கு வந்தார். காஞ்சிபுரத்தில் நிறைய பதங்களை மத ஏடுகளை புத்தகங்களை படித்து பார்த்தார். அதில் இந்து மதத்தை படிக்க முந்தி அதை படித்தார். படித்த உடனே சாக்கிய மதம் பிடிச்சிருந்தது. அந்த சாக்கிய மதத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அதனுடைய நடை உடை பாவனைகள், அவங்க சொல்கிற குறிக்கோள்கள், அந்த சமய நெறிகளை பிடித்து அவர் வாழ்ந்து வந்தார். அப்படி இருக்கும்போது மேலும் மேலும் ஆராய்ச்சி செய்தார் மதங்களை பற்றி. அப்போது ஆராய்ச்சி செய்யும்போது செயல்படுத்துபவர், அந்த செயல்படுத்திய பின் அதற்குரிய பலன், அதன் முடிவு, அதனால் ஏற்படும் விளைவு, இதையெல்லாம் செய்கிறவர் சைவ சமயத்தைச் சேர்ந்த சிவபெருமான் தான் அப்படின்னு யோசித்தார். அந்த நிறைய புத்தகங்களை பார்த்து அதை தெரிஞ்சுக்கிட்டார். தெரிஞ்ச உடனே என்ன செஞ்சார், சைவ சமயத்தில் சேரணும்னு நினச்சா உடனடியாக சேர முடியாது. சைவ கோயிலுக்கு போகணும்னு நினச்சாலும் அவருடைய ஆடைகளோட, அவருடைய அந்த சாக்கிய மத நெறிகளோட சிவன் கோயிலுக்குள்ளே போகவும் முடியாது. என்ன செய்யறதுன்னு இப்படி யோசிச்சுட்டே காட்டு வழியே நடந்தார். அப்படி நடக்கும்போது காட்டில் ஒரு தனி வெளியில், இது சிவபெருமானுடைய கருணை, என் நேரம் அவர் சிவசிவான் மனசுக்குள்ள சிவபெருமானையே நினச்சிட்டு இருக்காரையா, அதனால அவர் கருணை கூர்ந்தார். காட்டில் ஒரு தனி வெளி இடத்துல, வெட்ட வெளியில் ஒரு சிவன் கோயில் இருந்தது, சிவலிங்கம் இருந்தது, நந்தி இருந்தது. பார்த்தார், இதுக்கு பூ போட்டு அர்ச்சனை பண்ணுறாங்க. நம்ம இந்த காட்டில் பூவெல்லாம் இருக்குது, ஆனால் பறித்து போட்டு அர்ச்சனை பண்ணால் யார் பண்ணதுன்னு கேட்டு இந்த சைவர்கள் பிடிச்சிக்குவாங்க. நம்ம இருக்குதோ சாக்கிய மதம், அதனால் நாம் செஞ்சுருக்கோம்னு தெரிஞ்சாக்க அது பம்பில் பிரச்சனையில் தான் முடியும். என்ன பண்ணலான்னு நினச்சார். சிறு சிறு வலுவலுன்னு கூழாங்கல்ல, அதாவது காயம் ஏற்படுத்தாத, மேலே விழுந்தாலும் பரண்டாத, கீறல் ஏற்படுத்தாத ஒரு சிறு 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 கூழாங்கற்களை பிறக்கினார். பிறக்கி 108 கற்களை பிறக்கி ஓம் நமச்சிவாய நமச்சிவாயன்னு மனசு சொல்லிக்கிட்டே சும்மா எரிகிறது மாதிரி இப்படி எரிஞ்சுக்கிட்டு இருந்தார். எப்படி சிவராத்திரிக்கு சும்மா வில்வேலையை பறித்து போட்டானோ அந்த வேடன், அவனுக்கு சிவபதம் கொடுத்தார் இல்லையா சிவபெருமான், அது மாதிரி இவர் சும்மா அப்படியே போட்டுக்கிட்டே இருந்தார். ஓம் நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்லிக்கிட்டே. தேங்காய் உடைக்கல, பழம் வைக்கல, பொங்கல் வைக்கல, அனுஷ்டானம் இல்லை, எதுவும் இல்லை. மனசு தான் அவருக்கு காரணமாக இருந்தது. இந்த சிவனை கும்பிடணும், இந்த சிவபெருமானை நம்ம அர்ச்சனை பண்ணி கும்பிடணும்னு நினச்சார். அதுபடி அவர் என்ன செஞ்சார், அந்த சிறு சிறு கற்களை எடுத்து சிவபெருமான் மேலே இப்படி போட்டுக்கிட்டே இருந்தார். போட்டுக்கிட்டே இருந்து அர்ச்சனை பண்ணிட்டு வந்தார். அன்னைக்கு வீட்டில் அவருக்கு திருப்தியாக இருந்துச்சு மனசு. அதுபோல் தினமும் இனிமேல் இப்படியே செய்வோம்னு சொல்லி தினம் காலையில் எழுந்திரிச்சு குளித்து அவருடைய அந்த
சாக்கிய மத ஆடையிலேயே போய் சாக்கிய மதத்து நெறியின்படியே தான் இருந்தார். ஆனால் அப்படியே போய் அந்த 108 கற்கள் அங்கே போட்டதுங்க இருக்கும் இல்லையா, அதை மறுபடியும் எடுத்து அப்படியே அர்ச்சனை பண்ணார். இப்படியே தினம் பண்ணிக்கிட்டு இருந்தார். பண்ணவும் ஒரு நாள் ஏதோ அவசர வேளாளர் இல்லையா, வேளாண்மையெல்லாம் பண்ணிட்டு வந்து சாப்பிட உட்காந்துட்டாரு. சாப்பாடு போட்டுட்டாங்க அவங்க வீட்டம்மா. சாப்பிட போனால் ஆஹா இன்னைக்கு நம்ம சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணலையேன்னு நினச்சிட்டு காட்டுக்குள்ளே இருக்கு இந்த கோயில். அவர் வீட்டிலேருந்து ஓட்டமாக ஓடி வராரு. சோறு போட்டனே எங்கே இவரை காணோன்னு அந்த அம்மா தேடிக்கிட்டு இருக்குங்கள, அதுக்குள்ளே சீக்கிரம் வேகமாக ஓடி வராரு. ஓடி வந்தால் வேர்த்து விறுவிறுத்து ஓடி வந்து அந்த கல்லை பிறக்கி போடணும் நிமிந்து பார்க்குறாரு. அங்கே சிவபெருமான் உமாதேவியோட ரிஷப வாகனத்தில் அந்த சாக்கிய நாயனாருக்கு காட்சியளித்து உன்னுடைய சிவபக்தியை போற்றுகின்றோம், உன்னுடைய மனசு தான் காரணம், எனக்கு ஆரவார பூஜை வேண்டாம், ஆடம்பரம் வேண்டாம், மனசைத்தான் கேட்குறேன். மக்களுடைய மனசு யாருடைய மனம் என் மேல் அன்பாக பாசமாக இருக்கிறதோ அந்த மனசோடு முழு மனசோடு பக்தியோடு எனக்கு மேலே கல் எறிஞ்சு இல்லையா, அந்த கல்லெல்லாம் எனக்கு மலராக வந்து விழுந்தது, வாசமுள்ள மலராக வந்து விழுந்தது. உன்னுடைய பக்தியை மெச்சினோம், வா நீ என்ன கேட்குற, பிறவா வரம் வேண்டும்னு வா என்னோடையே ஐக்கியமாயிருன்னு சொல்லி அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டார். கைலாயத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டார். ஆக சிவபெருமான் என்ன எதிர்பார்க்குறாரு, அவர் தான் இந்த சாக்கிய நாயனார். சாக்கிய மதத்தில் இருந்து கொண்டே சிவபெருமானை வழங்கினார் இல்லையா, அதனால அவர் சாக்கிய நாயனார்னு அழைக்கப்பட்டார். நாயனாருங்கிற இடத்துல அவரை வச்சுட்டார் சிவபெருமான். அவரே மனசில் நினச்சி தானே கல் எறிஞ்சாரு, அது பூன்னு நினச்சிக்கிட்டு எரிஞ்சார் இல்லையா, மலரால் புஷ்பத்தால் அர்ச்சனை பண்ணுறோன்னு பண்ணார். அதுவே சிவபெருமானுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. அதை போல நாமும் பக்தியோடு பூஜை செய்தால் எதையும் பெறலாம். அது மட்டுமல்ல, குழந்தைகளுக்கு இப்படி கதைகளையெல்லாம் சொல்லி பக்தியை ஊட்டி வளர்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் இந்தியாவின் நல்ல குடிமகனாக, நமது நாட்டுக்கு நல்ல பிரஜையாக வளர முடியும். நம் வீட்டுக்கும் சரி, அவனுடைய குடும்பத்துக்கும் சரி, ஒரு நல்ல குடிமகனாக நல்ல பையனாக வளர முடியும். ஒரு ஆணோ பெண்ணோ பக்தியோடு ஒழுக்கத்தோடு வளர்க்க வேண்டும். அன்பாக அரவணைப்பாக வளர்த்து இந்த கதைகளை சொல்ல வேண்டும். அவர் சொல்லும் பொழுது பக்தி வளரும். அவர்களுக்கும் நம்பிக்கை ஊட்டணும். சின்ன குழந்தையிலேருந்து சொல்லிடணும். பெரிய ஆள் அனுப்புறேன்னா ஆமாம் கல் எறிஞ்சாக்க சாமி வராதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. குழந்தையிலிருந்தே அவர்களுக்கு பக்தியை ஊட்ட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த அவரின் அருளால், இந்த சாக்கிய நாயனாரின் அருளால் எல்லாரும் இதை பார்க்குறவங்க கேட்குறவங்க குழந்தைகளுக்கு சொல்கிறவங்களுக்கெல்லாம் பக்தி வளர வேண்டும். அந்த இறைவனுடைய அருள் கிடைக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த சாக்கிய நாயனார் வரலாறை முடிக்கிறேன். அடுத்த பதிவில் அடுத்த நாயனாரை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.